எண்ணிக்கை எப்பவுமே வாழ்க்கை முடிவு பண்றதில்ல, எண்ணம் தான் முடிவு பண்ணும். எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணிக்கை எப்பவுமே வாழ்க்கை முடிவு பண்றதில்ல, எண்ணம் தான் முடிவு பண்ணும். எண்ணம் போல் வாழ்க்கை. ஹலோ गाइस, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவை உங்களோட ஃபோட்டோவோ இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோ யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு சூப்பரான வீடியோ ஸ்டேட்டஸை எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. அதில் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம புது ஃபோட்டோ எடிட்டிங் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படும். அலைட் மோஷனோட ப்ரோ வெர்ஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்டோட லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இம்போர்ட் பண்ண தெரில அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு இம்போர்ட் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து உங்களோட பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட் அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த 2 ப்ராஜெக்ட்ஸும் இருக்கும். ஸோ இந்த 2 ப்ராஜெக்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோ உங்களால் எடிட் பண்ண முடியும். ஸோ அதனால் கரெக்டாக இதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பீட் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே ஒரு வீடியோ டெம்ப்ளேட் ஆட் பண்ணும். அது கீழே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஃபஸ்ட்லேயே ப்ரிவியூலே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு 2 ப்ரிவியூ வந்திருக்கும். அந்த 2 ப்ரிவியூவில் வந்து வீடியோ டெம்ப்ளேட்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி டெம்ப்ளேட் ஆட் ஆயிரும். இப்போ மேலே அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்பீக்கர் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இதில் சவுண்டை பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிக்ரீஸ் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது கரெக்டாக 6 செகண்டில் ஃபஸ்ட்டு பீட் மார்க் இருக்கும், அங்கே வந்துடும். இப்போ அதில் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணும். அது கீழே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோஸ் இருக்கோ அந்த ஃபோல்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணால் மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துக்கோங்க. கொடுத்த அப்புறம் உங்களோட ஃபோட்டோவை இன்னும் ஜூம் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ மேலே 2 விரலை வச்சு நார்மலாக இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு ஃபோட்டோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரைட் டு லெஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ஃப்ரேமுக்கு சென்டரில் செட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது அடுத்த பீட் மார்க்கெட் வந்துடும். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜை கிராப் பண்ண கீழே கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா செலக்ட் பண்ணிவிட்டு சேம் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எல்லா ஃபோட்டோஸும் லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் லாஸ்ட் வரைக்கும் எல்லா ஃபோட்டோஸும் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ ஆட் பண்ண ஃபோட்டோஸ்க்கு ஷேக் எஃபெக்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும். அதுக்கு மேலே பேக் வரதுக்கான ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ ஷேக் எஃபெக்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் 2 ஷேக் எஃபெக்ட் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே காப்பி எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஃபஸ்ட்டு பீட் மார்க்கெட் வந்துடும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, இந்த ஃபஸ்ட் எஃபெக்ட்டை நான் எந்தெந்த ஃபோட்டோஸ் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி 1 அப்படின்னு போட்டு இந்த மாதிரி லேயர் இருக்கும். இந்த லேயருக்கு நேராக மேலே இருக்கிற ஃபோட்டோஸ்க்கெல்லாம் இந்த எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணும். ஸோ கரெக்டாக கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1 லேயர் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்துட்டு அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அடுத்து இந்த லேயர் இதுக்கு நேராக பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கிற ஃபோட்டோஸ்க்கு வந்து இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த லேயருக்கு நேராக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ 2 ஃபோட்டோஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த 1 இருக்கிற லேயருக்கு நேராக மேலே இருக்கிற ஃபோட்டோஸ்க்கெல்லாம் இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஓகே லாஸ்ட் வரைக்கும் பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் செகண்டாக இருக்கிற ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு அந்த எஃபெக்ட்ஸை வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிவிட்டு அதில் மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே அது ஃபஸ்ட்டு பீட் மார்க்கெட் வந்துடும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான். இதில் இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேயரில் 2ன்னு போட்டிருக்கிறதுக்கு நேராக பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கிற ஃபோட்டோஸ்க்கெல்லாம் இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணும். ஸோ கரெக்டாக அந்த 2ன்ற லேயருக்கு நேராக மேலே இருக்கிற ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்து பார்த்து இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த 2வது லேயருக்கு நேராக மேலே இருக்கிற ஃபோட்டோஸ்க்கெல்லாம் இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே அவ்வளோதான். இது வரைக்கும் தான் இந்த செகண்ட் எஃபெக்ட். இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஷேக் எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோக்கு சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனை 720 பிக்சலில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இங்கே கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்.